வெல்கம் பேக் டு மை சேனல் நிக்கிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலையோட தோலை வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கடலையோட தோல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கடலையோட தோல் இருக்கு இல்லையா, அதை ஒன்றா எடுத்து இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு இந்த பேப்பர் கப்பை சுற்றி அட்டாச் பண்ணுறேன். எதுக்கு நான் சுற்றி அட்டாச் பண்ணுறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த பேப்பர் கப்போட ஷேப் வரும். எப்போவுமே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணும்போது பேப்பர் கப் மேலே படாமல் பார்த்துக்கோங்க. பட்டுச்சுன்னா ஃபைனலாக நம்ம இதை எடுக்கும்போது உங்களுக்கு வராது. ஸோ இந்த தோலில் மட்டுமே படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த சுற்றியுமே ஒரு ரவுண்ட் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பேஸாக வச்சு அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த தோலை நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் செகண்ட் ரோவே கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் ஒரு எல் ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படி தான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செகண்ட் ரோவையும் ஃபுல்லும் சுற்றி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் ரோ கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணியாச்சு. இனி நம்ம தேர்ட் ரோ அட்டாச் பண்ண போகலாம். தேர்ட் ரோவ்லையும் நான் செகண்ட் ரோ பண்ண மாதிரியே தான் பண்ணுறேன். செகண்ட் ரோவில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தோலை அட்டாச் பண்ணுறேன். அதாவது செகண்ட் ரோவை பேஸாக வச்சுட்டு நான் இதை அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இதை சுற்றியுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக ஃபோர்த் ரோவையும் நான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது அட்டாச் பண்ணுறதுக்கு க்ளூகன் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை. நான் க்ளூகன் ஏன் யூஸ் பண்ணேன்னா, இது கொஞ்சம் சீக்கிரமாக க்ளூகன்னா சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ அதனால தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் க்ளூ வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் க்ளூகன் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கை சுடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டாப் போர்ஷன் ஃபுல்லுமே நான் இந்த தோலை வச்சு கவர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபுல்லுமே நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இனி அந்த கப்பை நம்ம எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ரொம்பவே க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு த்ரெட் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த க்ளூகன் நம்ம அட்டாச் பண்ணாலுமே இதில் கேப் இருக்கும், அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக இந்த த்ரெட்டை விட்டு நான் நாட் போட்டுக்கிறேன். ரெண்டு சைடுமே அதே மாதிரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு கேண்டில் லைட் எடுத்து இதில் வச்சிட்றேன். ஸோ நம்மளோட க்யூட்டான லேட்டன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டாண்டில் நீங்கள் ஹேங் கூட பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் எப்படி பண்ணணுன்னு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்.
அவ்வளோதான், நம்ம க்யூட்டான லேட்டன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.